யூடியூப்பால் என்ன அனைத்து நல்லுக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க வரோம். அது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப்பில் போய் வீடியோ பார்ப்பீங்க, அதில் முன்ன ஒரு ஃபோட்டோமாக இருக்கும் அந்த வீடியோக்குள்ளே. ஆனால் வீடியோக்குள்ளே போய் பார்த்தா அந்த இது இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் தம்ப்நெயில். அது எப்படி ரெடி பண்ணி செட் பண்ணாலும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ தான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியும். நீங்கள் என்ன நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே அந்த வீடியோக்கு ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் Pixellap ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Pixellap வேணால் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அவைலபிளாக இருக்கும். Pixellap நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காலேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிரிட்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்காண்டி ஒரு 5 இமேஜ், உங்களுக்கு 5 இமேஜில் 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். கூட ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. 5 இமேஜில் 4 இமேஜ், நான் ஒரு இமேஜ் இவன் இமேஜ் 5 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த ஏரோ செய்ய முடியிருக்கா கொடுத்துக்கிறேன். கொடுத்து ரேடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே பாருங்கள், ரேடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ரேடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி 16:9 இந்த ரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் தமிழோட சைஸு 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் லேஅவுட் வந்துக்கோங்க. லேஅவுட் வந்துன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த 5 படம் போட்டிருக்க அந்த ஃப்ரேம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் கரெக்டாக இருக்கும். கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பார்த்தா மேலே ஏற மாதிரி இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. கேட்டு மேலே மறுபடியும் ஏற மாதிரி கொடுத்துக்கோங்க. சேவ் கேட்கும், சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்களோட Pixellap ஓப்பன் பண்ணிக்கோங்க. Pixellap ஓப்பன் இல்லைன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ப்ரௌசர் லிங்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் Pixellap ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், இந்த டீட்டெயில்ஸ் டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸில் கொடுத்துக்கோங்க. அதில் ப்ரெசட் கஸ்டம்னு இருக்கும், இது யூடியூப் தமிழில் மாற்றிக்கோங்க. தமிழ் மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து நீங்கள் ரெடி பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சைஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு இந்த டைம் அண்ட் ஷேப்பில் இருக்க கிளிக் பண்ணி லாக் பண்ணி விட்ருங்க. லாக் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கீழே ஆரஞ்சில் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. அதே இதில் போய் நீங்கள் அந்த இமேஜ் எங்கே எடுத்து வச்சிருக்கீங்களோ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இப்போ டிக் பண்ணிவிட்டுங்க. இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. சிறுசாக இருக்கும், எவ்வளோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லாயிருக்கும், கீழே செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு கீழே செட் பண்ணிட்டு விட்டுருங்க. கீழே ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் நீட் டெக்ஸ்ட் எழுத போகிறோம். கீழே அது டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு எடிட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வீடியோ போட்டிருக்கீங்களோ அது தகுந்த கொடுத்துக்கோங்க. நான் இப்போ யுவன் எழுதிக்கிறேன், யுவன் மாசாப்புன்னு. நீங்கள் என்ன கேட்டகரியில் வீடியோ போட்டிருக்கீங்களோ அது தகுந்த எடுத்துக்கோங்க. நான் எழுதிக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். ஃபாண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி தான் ஏபி ஃபாண்ட்னு இருக்கும், இதில் போய் ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு போல்டான ஃபாண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இதை வந்து எழுத்து வந்து டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே செட்டாக ராப்பில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி டிக் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் கொஞ்சம் கூட்டி விட்டுக்கோங்க. 10 வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக செட் ஆகும். ஷேடோ ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கோங்க. ஷேடோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூப் சேனலில் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஸ்டேட்டஸ் வீடியோ போடுறவங்களுக்கு, யூடியூப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ போடுறாங்களே அவங்களுக்கு தாங்க வீடியோ, அவங்க எப்படி தான் ரெடி பண்ணணும். உங்களுக்கு 5 போட்டால் எப்படினாலும் வச்சுக்கலாம். இதேமாதிரி வேறு ஸ்டைலில் தான் எடிட் பண்ணலாம். ஆனால் சைஸு மட்டும் யூடியூப் தமிழ் சைஸ் செட் பண்ணிக்கோங்க, 15:9. இதேமாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். யூடியூப் தமிழில் போகிற பொறுத்த உங்கள் வீடியோ பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா தமிழில் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் வீடியோஸ் வியூஸ் போகும். இதே மாதிரி தான் யூடியூப் தமிழில் ரெடி பண்ணணும். நான் அடுத்த டெக் சேனலுக்கு எப்படி ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோஸ் எத்தனை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எப்படி நம்ம இதை செட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதை சேவ் பண்ணிக்கோங்க. எப்படி சேவ் பண்ணுவோம்னா இது இருக்கா ப்ளஸ் பக்கத்தில் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்து அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இமேஜை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த யூடியூப்பில். அதுக்கு நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் ஏற்றணும்.
அந்த ஆப்பு யூடியூப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள். அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீ இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம போய் செட் பண்ண போகிறோம். இது யூடியூப் ஸ்டுடியோ. இது வந்து வியூஸ் எல்லாம் பார்க்க முடியும். இதை கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும். இதை உங்கள் சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வீடியோ செட் பண்ண வேணும் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வியூ மாதிரி கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி போட்ட வீடியோ எல்லாமே காமிக்கும். நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். யோனுங்கிற அந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணினா மேலே பென்சில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கா. இதை கொடுத்துக்கோங்க. எடிட்டுங்கிறது அதான். இதை கொடுத்தீங்கன்னா எடிட் தம்ப்நெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அவங்களே 3 இது கொடுத்துருப்பாங்க. நம்ம கஸ்டம் தம்ப்நெயிலுக்கு ஆட் பண்ணலாம். அது கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண தம்ப்நெயில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துன்னா சூப்பராக செட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோ சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ சேவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் யூடியூப் சேனல் தமிழில் வைக்கணும். இந்த யூடியூப் ஸ்டுடியோங்கிற ஆப்பை மட்டும் ஏற்றிக்கோங்க. நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு யூடியூப் சேனலுக்கு தமிழ் வைக்கணும். எப்படி ரெடி பண்ணி எப்படி வைக்கணும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றி சொன்னதில்ல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.